இஸ்லாம் கூறும் நல்ல நண்பன் யார்? அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவனை பார்த்தால் அல்லாவின் ஞாபகம் வரும், அவனுடன் பேசினால் ஈமான் அதிகரிக்கும், அவனுடன் உட்கார்ந்தால் அறிவு வளரும், அவனுடைய செயல்கள் மறுமை நாளை நினைவுபடுத்தும் என்று கூறினார்கள். நல்ல நட்பு என்பது உலகின் லாபத்திற்காக இல்லாமல் அல்லாவிற்காக என இருப்பது. ஒருவர் மீது தூய்மையான அன்பு கொண்டால் அதற்காக அல்லாவும் நம் மீது அன்பு கொள்கிறான். இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து, அல்லாவின் தூதரே, நல்லறங்கள் புரியும் ஒருவரை அவரின் நல்லறங்களுக்காக ஒருவர் நேசிக்கிறார், ஆனால் நேசிப்பவரோ அவரை போன்று நல்லறங்கள் புரியவில்லை, இவரை பற்றி கூறுங்களேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருவர் கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மனிதன் அவன் யாரை நேசிக்கிறானோ அவருடன் மறுமையில் இருப்பான் என்று கூறினார்கள். இதனை கேட்ட நபி தோழர்கள், இதற்கு முன்னர் வேறு எதற்கும் மகிழ்ச்சி அடைந்து நான் கண்டிடாத அளவுக்கு மகிழ்ந்தேன் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். எனவே மனிதன் தன்னுடைய நண்பனின் வழியிலேயே செல்கிறான். ஆகவே யாருடன் நட்பு கொண்டிருக்கிறோம் என்று ஒவ்வொருவரும் கவனமாக இருக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.